ஏதேன் தோட்டத்திலே ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாய் மாறி ஒவ்வொரு தேசங்களின் ஊடாய் அந்த நதி பாய்கிறது. இங்கே 4 ஆறுகளுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாம் ஆற்றுக்கு பெயர் பைசோன், 2ஆம் ஆற்றுக்கு பெயர் கீஹோன், 3ஆம் ஆற்றுக்கு பெயர் இதக்கேல், 4ஆம் ஆற்றுக்கு பெயர் ஐப்ராத். இப்படி 4 ஆறுகளாக அது பிரிந்து போய் 4 தேசங்களை அது சந்திக்கிறதை வேதத்திலே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். மற்ற 3 தேசங்களை குறித்து விவரமாக எழுதப்படாவிட்டாலும் மற்ற தேசங்களிலெல்லாம் சொல்லப்படுகிறது அது எத்தியோப்பியா முழுவதையும் சுற்றி ஓடும், அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும் என்று சொல்லப்படுவதோடு நிறுத்திவிட்டு இந்த ஆவிலா தேசத்தை குறித்து சொல்லும்போது, ஆவிலா தேசத்தை குறித்து அங்கே எழுதும்போது ஒரு வசனத்தோடு முடிக்காமல் அந்த ஆவிலா தேசம் முழுவதும் அது சுற்றி ஓடும், அவ்விடத்தில் பொன் விளையும், அந்த பொன் நல்லது, அந்த தேசத்தில் பொன் மாத்திரமல்ல பிதோலாகு என்றால் நறுமணமிக்க ஒரு விலையேற பெற்ற நறுமண பொருள், அதாவது நல்ல ஒரு சென்ட் மாதிரி. அந்த பிதோலாகு என்கிறது ஒரு விலையேற பெற்ற நறுமண பொருள், அது அங்கே விளையும். கோமேதக கல், விலையேற பெற்ற கல். ஆமே. ஏன் இந்த ஆவிலாவை ஆவியானவர் இங்கே முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார்? இந்த ஆவிலாவினுடைய பின்னணியத்தை சில நாட்கள் அதை கற்றுக்கொள்ள முடிந்தது. சில தேவ மனிதர்கள் பேசினவைகள் மூலமாகவும், ஆமேன், சில ஆராய்ச்சிகளினுடைய முடிவு மூலமாகவும், வரலாற்று ஆய்வுகள் சொல்லுகிறதனுடைய அடிப்படையிலே ஒரு 4 காரியங்களை இந்த காலை நேரத்திலே முன்வைக்க விரும்புகிறேன். ஆவிலா என்றால் அன்ஃபெர்டைல் லேண்ட், வளமற்ற ஒரு நிலம். ஆவிலா என்றால் என்ன? சத்தமா சொல்லுங்க. வளமற்ற ஒரு நிலம். இன்னும் ஒரு படி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல விரும்பினால், விளைச்சலுக்கு உகந்த மண் இல்லாத ஒரு பூமி. விளைச்சலுக்கு உகந்த மண்ணில்லாத பூமி. இந்த ஆவிலா தேசம் இன்றைய காலகட்டத்தில் எந்த தேசத்தை குறிக்கிறது என்று சரியான ஒரு முடிவு எட்டப்படாவிட்டாலும் அநேகர் சொல்லுகிறார்கள் இது அரேபியாவை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? அரேபியா, UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதை சார்ந்திருக்கிற பகுதிகளை குறிக்கிறது. அப்போ ஒரு காலத்தில் ஆவிலா தேசம் பயனற்ற ஒரு தேசமாயிருந்தது. விளைச்சலுக்கு உகந்த மண்ணில்லாத ஒரு தேசம். அன்ஃபெர்டைல் லேண்ட். அன்ஃபெர்டைல் லேண்ட் என்று சொல்லும்போது தன்னிடத்திலிருந்து ஒன்றை உருவாக்குவதற்கு திராணி இல்லாத ஒரு இடம், தன்னிடத்திலிருந்து ஒரு நன்மை புறப்படாது என்று முடிவு செய்யப்பட்ட ஒரு இடம். இந்த வார்த்தைகளை நான் பேசும்போது இதை உங்கள் வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும். ஒருவேளை இந்த காலை நேரத்திலே நீங்களும் ஒரு ஆவிலாவை போல் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையும் ஒரு ஆவிலா தேசத்தை போல் இருக்கலாம். விளைச்சலுக்கு உகந்த மண் இல்லை, என்னிடத்திலிருந்து ஒரு நன்மை புறப்படுவதற்கு வாய்ப்பில்லை, ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகிறேன், ஏதோ ஒரு நன்மை என்னிலிருந்து புறப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் நான் இருக்கும் சூழ்நிலைகள், நான் சந்திக்கும் சூழ்நிலைகள், இட் மேக்ஸ் மீ அன்ஃபெர்டைல், என்னை வளமற்றதாய் மாற்றுகிறது. இன்னொரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, பேரன் லேண்ட். அப்படின்னா வெறுமையான ஒரு இடம். என்ன இடம்? வெறுமையான இடம். இப்போ இந்த இடத்தை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த தேசத்தை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு இந்திய தேசம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்குமே ஆனால் இந்திய தேசமும் ஒரு நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாய் மாறும்.
உங்கள் குடும்பம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்குமே ஆனால் உங்கள் குடும்பமும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. unfertile land, incapable of reproducing something. ஏதோ ஒன்றை உருவாக்க முயற்சிக்கிறோம் ஆனால் உருவாகவில்லை. ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று முயற்சிக்கிறோம் ஆனால் வரவில்லை. பிரயாசப்படுகிறோம், பலன் இல்லை. காரணம், எதை விதைத்தாலும் அந்த விதைப்பதற்கேற்ற நிலமாக ஆவிலா இல்லை. விதைப்பதற்கு ஏற்ற நிலமாக அந்த ஆவிலா தேசம் இல்லாத காரணத்தினால் விளைச்சலுக்கு உகந்த மண் இது அல்ல என்று சொல்லி அதை வளமற்ற தேசம் என்று சொல்லி முடிவு கட்டிவிட்டார்கள், முத்திரை குத்திவிட்டார்கள். இந்த காலை நேரத்திலே அப்படிப்பட்ட வாழ்க்கையின் அனுபவத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், எந்த தேசம் விளைச்சலுக்கு உகந்த மண் இல்லாத தேசம் என்று ஆராய்ச்சியாளர்களால் ஒதுக்கி வைக்கப்பட்டதோ அந்த தேசத்தில் ஒரு நதி பாய்ந்து வந்தது. அந்த தேசத்துக்குள் ஒரு நதி சுற்றி ஓடினது. அந்த நதி அந்த தேசத்தை ஆசீர்வதித்தது. அந்த தேசம் பொன் விளையும் பூமியாய் மாறினது. இந்த பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையோடு கூட, இங்கிருக்கிற சில குடும்பங்களோடு கூட, இங்கிருக்கிற சில தனிப்பட்ட மனிதர்களோடு கூட தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். இதுவரைக்கும் நீ ஆவிலாவை போல ஆமென் விளைச்சலுக்கு உகந்த தேசமாய் இல்லாமல் இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் எந்த ஒரு நன்மை முன்னிலிருந்து புறப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு நதி புறப்பட்டு வரப்போகிறது. ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வரப்போகிறது. ஏதேன் தோட்டத்திலிருந்து புறப்பட்ட ஒரு நதி அதை சுற்றி ஓடின போது அந்த தேசம் பொன் விளையும் தேசமாய் மாறினது. ஆமென், ஹல்லேலூயா. உன்னிலிருந்து விலையேற பெற்றது புறப்பட்டு வரப்போகிறது. உங்கள் குடும்பத்திலிருந்து விலையேற பெற்றது புறப்பட்டு வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஆமென். அன்றைக்கும் ஆவிலாதான், இன்றைக்கும் ஆவிலாதான். பேர் மாற்றமில்லை, பேர் மாற்றமில்லை. சில பேர்லாம் ஞானஸ்நானம் எடுத்தா பேர் மாற்றுவாங்க. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. உங்க பேர் என்ன பிரதர்? ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி சரவணன், இப்போ சாத்ராக். சாத்ராக் என்பது பாபிலோனிய பேர். சாத்ராக்னு பேர் வச்சிருக்கிறவங்க மன்னிச்சுக்கோங்க. மேஷாக் அது யாருடைய பேர் சொல்லுங்க? பைபிளில் இருக்கிறதுனால அது கிறிஸ்தவ பெயர் அல்ல. பைபிளில் இருக்கிறதுனால அது ஆண்டவரை உயர்த்துகிற நாமம் அல்ல. அவர்களுடைய பேர் அரணியா, மிஷாயேல், அசரியா. இதெல்லாம் தேவனுடைய நாமத்தை குறித்த பெயர்கள். யா, ஏல், இப்படி எல்லாம் பேர் முடியுதுன்னா கர்த்தரை குறிக்கிற பெயர்கள். இப்ப சாத்ராக் பாபிலோனிய ராஜா நினைச்சான், நீ என்னடா எங்க ஊர்ல வந்து உங்க தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லி அனனியா யான்னு சொல்லும்போது யாவே. அப்புறம் மிஷாயேல், ஏல், ஏல்னா கர்த்தர். இதை சொல்லும்போது அவன் பார்த்தான், முதல்ல இவன் பேரை என்ன செய்ய மாத்தி என்ன செய்ய, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. உங்க பிள்ளை பேர் என்ன? சாத்ராக். உங்க பிள்ளை பேர் என்ன? மேஷாக். ஆமா, உங்க பிள்ளை பேர் என்ன? ஆபேத் நேகோ. அது ஆண்டவருடைய பெயரே அல்ல. அது யாருடைய பெயர்? பாபிலோனிய பெயர். இங்க ஆவிலா நதிக்கு முன்னும் ஆவிலாதான், நதிக்கு பின்னும் ஆவிலாதான். ஆனா இப்போ மண்ணினுடைய நிலைமை மாறுது. ஆமென். அப்போ ஆவிலா என்றால் முதலாவது அன்ஃபெர்டைல் லேண்ட், விளைச்சலுக்கு உகந்த மண் அல்ல, வளமற்ற ஒரு இடம். வளமற்ற ஒரு இடம். எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ஆசீர்வாதம் இல்லை, எந்த தொழில் பண்ணாலும் ஆசீர்வாதம் இல்லை, எந்த ஒரு நன்மையும் புறப்படலை. இன்றைக்கு ஒரு நதி பாய போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது ஆவிலா என்றால், வேகமாய் கடந்து போகிறேன், ஆவிலா என்றால் டிசோலேட்டட் லேண்ட், அப்படின்னா பாழ் நிலம். எல்லாம் சொல்லுங்க, பாழ் நிலம். முதல்ல நான் என்ன சொன்னேன்? அது என்ன நிலம்? வளமற்ற நிலம். ரெண்டாவது பாழ் நிலம். என் வாழ்க்கை பாழா போயிடுச்சு பாஸ்டர், என் குடும்பம் பாழா போயிடுச்சு பாஸ்டர், என் பிள்ளைகளுடைய ஜீவிதம் பாழா போயிடுச்சு, என் தொழில் பாழா போயிடுச்சு, என் வருமானம் பாழா போயிடுச்சு. பாழாக்கப்பட்ட ஒரு இடம்.
இது நிலத்தை குறிக்கும் போது பாழாக்கப்பட்ட நிலம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு நபரை குறிக்கும் போது தனிமையான, மகிழ்ச்சியற்ற, நம்பிக்கை இழந்த ஒரு நபர். அதுதான் ஆவிலா. ஆவிலான்னா என்னது? பாழான, நம்பிக்கையற்ற, தனிமையான, மகிழ்ச்சியற்ற ஒரு சூழ்நிலை. இதுதான் என்னது? ஆவிலா. எல்லாம் சொல்லுங்க, ஆவிலா. ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. அநேகருடைய ஜீவிதம் பாழான நிலம் போல் இருக்கிறது. நல்ல செழிப்பாய், ஆசீர்வாதமாய், ஆமென், மகிழ்ச்சியாய் இருந்த குடும்பங்களுக்குள்ளால சத்துரு சில பாழாக்குதலை அனுமதித்திருக்கிறான். தேசம் நல்லா இருந்தது, பாழாக்குகிறவன் வந்தான், பாழாய் போனது. தேசத்தின் ஜனங்கள் நன்றாயிருந்தார்கள், இன்றைக்கு தேசத்தின் ஜனங்களுக்குள் பாழாக்கப்படுகிற அனுபவங்கள் இருக்கிறது. தேசத்தின் ஒருமைப்பாடு பாழாக்கப்படுகிறது, தேசத்தினுடைய சமூக நீதி பாழாக்கப்படுகிறது, தேசத்தினுடைய உயர்வுகள் பாழாக்கப்படுகிறது, தேசத்தினுடைய சகல நன்மைகளும் பாழாக்கப்படுகிறது. ஆனால் இந்த 76வது குடியரசு தினத்தை கொண்டாடுகிற இந்திய தேசமே, ஆவிலா தேசத்துக்குள் ஒரு நதி பாய்ந்து வந்தது போல இந்திய தேசத்துக்குள்ளும் ஒரு நதி பாய்ந்து வரும். ஆமென். இந்திய தேசத்தை சுற்றி ஒரு நதி பாய்ந்து ஓடும். இப்போ பாழாக்கப்பட்ட நிலம் இந்த நதி பாய்ந்த பிறகு அது பயிர் நிலமாய் மாறுகிறது. அது சாதாரண பயிரை முளைக்கவில்லை, அது பொன்னை விளைவிக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப ஆவிலா ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம். உங்க பாழான வாழ்க்கை மாறுவது நிச்சயம். ஆமென். எல்லாம் மாறும் பாருங்க. ஹல்லேலூயா. நீங்க வேதத்துல வாசித்தீங்கன்னா, எத்தியோப்பியனுடைய தோலை ஒருவன் மாற்ற கூடுமோ அப்படின்னு. எத்தியோப்பியனுடைய தோலை ஒருவன் மாற்ற கூடுமோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தியோப்பியன் ஆப்பிரிக்கன்ஸ். அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுடைய கலர் அப்படி இருக்கும் இல்லையா? அப்போ கலரை வச்சு நான் பேசல, உடனே அப்போ கருப்பாக இருந்தா அப்படின்லாம் நினைக்காதீங்க. அதை மாற்ற நினச்ச ஒருத்தன் அழிஞ்சே போனான், மைக்கேல் ஜாக்சன். அவன் தன் தோலை மாற்றினானா. என்ன செஞ்சானா? தோலை மாற்றினானா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எத்தியோப்பியனுடைய தோலை உலகத்தால் மாற்ற முடியாது, ஆனால் என்னால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். ஒரு நாகமான் யோர்தான் நதியில 7 தடவை முங்கின போது அவன் தோல் மாறினது. ஆமென். மோசே சீனாய் மலையில 40 நாட்கள் தேவ பிரசன்னத்திலிருந்து வெளியே வரும்போது அவனுடைய முகம் சூரியனை போல் பிரகாசித்தது, அவன் தோல் மாறினது. ஆமென். அப்ப தேவ சமூகத்துல மாறாததுன்னு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் மாறும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல இன்னும் பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஆமென், உங்க பாழான வாழ்க்கை மாற போகிறது. உங்கள் பால் நிலம் பயிர் நிலமாய் மாறப்போகிறது. உங்கள் நம்பிக்கை துளிர்விட போகிறது. ஒரு நதி உங்களை சுற்றி ஓட போகுது. ஆமென். அப்போ ஒன்று, அது அன்ஃபர்டைல் லேண்ட், வளமற்ற இடம். ரெண்டாவது டிசோலேட்டட். அதில் பொன் விளை ஆரம்பிக்கும் போது என்னை ஒருவனும் நிராகரிக்க முடியவே முடியாது, உங்களை யாரும் தள்ளவே முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம், நீங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம், கவலைப்படாதீங்க, நதி உங்களை சுற்றி ஓடும், யாரும் உங்களை நிராகரிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் ஆவிலாவினுடைய முந்தைய நிலை. விளைச்சலுக்கு உகந்ததில்லை, அப்புறம் பாழான நிலம், நிராகரிக்கப்பட்ட, நிறைய பேருடைய வாழ்க்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது, புறக்கணிக்கப்பட்டிருக்கிற, தள்ளப்பட்டிருக்கிற சொந்த குடும்பங்களால், உறவுகளால், ஆமென், மனிதர்களால், தேச ஜனங்களால் தள்ளப்பட்ட ஒரு அனுபவத்தில் வாழுகிறோம். ஆமென். அதுதான் ஆவிலா என்று முத்திரை குதித்த இடத்துல, ஆமென், அங்கே ஒரு நதி உள்ளே பிரவேசித்த போது அதனுடைய சூழ்நிலையை தலைகீழாய் மாற்றினது. ஹல்லேலூயா. அப்போ ஒன்று அன்ஃபர்டைல் லேண்ட், வளமற்ற ஒரு இடம், வளமற்ற ஒரு வாழ்வு. ரெண்டாவது பாழான வாழ்வு, பாழாக்க நிலம், டிசோலேட்டட் லேண்ட். மூணாவது ரிஜெக்டட், தள்ளப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட ஒரு வாழ்வு. நாலாவது ஆவிலா என்பதற்கான அர்த்தம், பொருள். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். காமுடைய குமாரர்,
இப்போ பாருங்க, இப்போ இந்த ஆவிலா என்பது யாருடைய குமாரர்? கூஷினுடைய குமாரர். இந்த கூஷ் யாரு? காமுடைய குமாரர். இந்த காம் யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 9:24 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நோவா திராட்சரசத்தில் வெறிதெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன். இப்போ கானான் சபிக்கப்பட்டதுனால கானானுடைய சந்ததிகளும் என்னது? சபிக்கப்பட்டது. அப்போ ஆவிலா சபிக்கப்பட்டது, cursed. சபிக்கப்பட்ட ஒரு இடம், சபிக்கப்பட்ட ஒரு வாழ்வு. நோவாவினுடைய 3 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை காம். கானான் சபிக்கப்பட்டவன். தன் சகோதரருக்கு எப்படி இருப்பான்? அடிமையாயிருப்பான். அடிமைக்கு அடிமையாயிருப்பான். 25 சொல்லுகிறது, தன் சகோதரர்களிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான். இப்போ அடிமைங்கிறதே அது அது ஒரு வாழ்வு. இப்போ அந்த அடிமைக்கு ஒரு அடிமைக்கு இப்போ நான் ஒருத்தன்ட்ட ஒரு வேலையை சொல்கிறேன் அப்படின்னா, இவன் அதை செய்யாமல் இன்னொருத்தனை வச்சுருப்பான். இப்போது நோவா சொல்கிறான், தன் சொந்த பிள்ளையை பார்த்து சொல்கிறான், நீ தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்ததுனால. யாருடைய நிர்வாணத்தை பார்த்ததுனால? தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்ததுக்கே சாபம்னா, உட்காந்து மொபைல்லையும் லேப்டாப்லையும் அதுலேயும் இதுலேயும் கண்டவனுடைய நிர்வாணங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோமே, எவ்வளவு சாபத்தை சம்பாதிச்சு வைக்கிறோன்னு சபை புரிஞ்சுக்கணும். இப்ப எழும்பி சொல்றான், கானான் சபிக்கப்பட்டவன், அவன் அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான். இப்ப அவன் சந்ததியில வரக்கூடியதான் யாரு? ஆவிலா. இப்ப ஆவிலா அது சபிக்கப்பட்டது. ஆவிலா இஸ் a cursed land. ஒரு ஜெனரேஷனே சபிக்கப்பட்ட தலைமுறையா இருக்கிறது. இப்போ அந்த சபிக்கப்பட்ட அந்த தலைமுறையில் ஒரு நதி சுத்தி ஓடுது பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆவிலா என்றால் வளமற்ற வாழ்வு, ஆவிலா என்றால் பாழாக்கப்பட்ட வாழ்வு, ஆவிலா என்றால் நிராகரிக்கப்பட்ட வாழ்வு, ஆவிலா என்றால் சபிக்கப்பட்ட வாழ்வு. 5வது ஆவிலா என்றால் வலி நிறைந்த வாழ்வு. என்ன வாழ்வு? ஆமாம், என்ன வலி நிறைந்த அப்படின்னா, என்னை புறக்கணிச்சிட்டாங்களே, என்னை தள்ளிட்டாங்களே, என்னை ஒதுக்கிட்டாங்களே, என் வாழ்க்கை எப்படி சாபமாயிடுச்சு, என் குடும்பம் எப்படி நடுத்தரில் நிற்குது, என் பிள்ளை வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, என் புருஷன் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, என் மனைவி வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, என்னை தேசத்தில் இப்படி வச்சுட்டாங்களே, என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்களே, குடும்பத்தை விட்டு தள்ளி வச்சுட்டாங்களே, ஊரை விட்டு ஒதுக்கி. இதை நினச்சி அந்த வாழ்க்கை எப்படி மாறுது? வலி நிறைந்த வாழ்க்கை. The life that suffers pain. வலி நிறைந்த வாழ்க்கை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. ஒரு 2 நாளாக இந்த வார்த்தை என் இருதயத்தில் என் மண்டையை போட்டு குடஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஆவிலா ஆவிலா ஆவிலா. நான் அதை தப்பாக நினச்சிட்டேன், ஆவினாலோ. அப்புறம் ஆண்டவர் திரும்ப ஸ்பெல்லிங் சொல்கிறேன், இல்லைடா ஆவிலா ஆவிலா. அப்புறம் இங்கிலீஷில் ஆவிலான்னு தேடினா ஆவிலான்னு இல்லை, அது ஹேவிலான் இருக்கு, HAVILAன்னு இருக்குது. அப்போ வலி நிறைந்த வாழ்வு. பக்கத்தில் சொல்லுங்க, வலி நிறைந்த வாழ்வு. நபர்கள் நமக்கு முன்னாடி நீங்கள் ஜெபிக்க வருவாங்க பாருங்க, அவங்க ஏதோ சொல்லணும்னு நினைப்பாங்க, சொல்ல முடியாது, கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துட்டே இருக்கும். நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும்னு அடுத்து நான் கேட்க மாட்டேன், ஏன்னா சொல்ல முடியாத ஏதோ ஒரு வேதனை அவங்க இருதயத்தில் ஆட்கொண்டு இருக்குது. வார்த்தையினால் சொல்ல முடியல, அதை கண்ணீராக வெளிப்படுத்துகிறாங்க. வலி நிறைந்த வாழ்வு. இன்னைக்கு ஒருவேளை இந்த ஆலயத்தில் கூடியிருக்கிறவர்களோ, இந்த நேரலில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களோ, நீ தள்ளப்பட்டதினால், வளமற்று போனதினால், பாழாக்கப்பட்டதினால், நிராகரிக்கப்பட்ட ஒரு வாழ்வு வாழுகிறதுனால, சபிக்கப்பட்ட ஒரு வாழ்வு இருக்கிறதுனால, என் வாழ்க்கை, என் குடும்பம், என் ஜீவிதம் இப்படி ஆயிடுச்சு, என் எதிர்காலம் இப்படி ஆயிடுச்சு, என்னுடைய தொழில் இப்படி ஆயிடுச்சு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நம்பி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், என் பிள்ளையினுடைய ஜீவிதம் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி ஒருவேளை வலி நிறைந்த வாழ்க்கையோடு இருப்பீங்கன்னா, அதை சுற்றிலும் ஒரு நதி ஓட போகுது. ஆமென். அதை சுற்றிலும் ஒரு நதி ஓட போகுது. அந்த நதி ஓடின பிறகு, ஆமென், அந்த தேசத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த தேசத்தில் பொன் விளையும். ஒரு தேசத்தில் பொண்ணு விளைஞ்சா அந்த தேசத்தை விடுவாங்களா? அந்த தேசத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களே, அந்த தேசத்தை ஒருவனும் புறக்கணிக்க முடியாதே. அந்த தேசம், ஆமேன், வளமான தேசமாக மாறிடுமே. அதுவும் அந்த பொன் நல்லது, அந்த பொன் நல்லது. அந்த பொன் மட்டுமல்ல, அவ்விடத்தில் நறுமணம் வீச ஆரம்பிக்கும்.
ஹல்லேலூயா. இதற்கு காரணம் ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி. இப்போ நதின்னு பைபிள் எல்லாம் தியானிச்சிங்கன்னா அது வேற ஒன்றும் இல்லை, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். இப்போ பைசோன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் எப்படின்னா பொங்கி வரும் நதி. என்ன நதி? பைசோனுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? பொங்கி வரும் நதி. அப்போ இந்த நதி பொங்கி வந்து ஆவிலா தேசம் முழுவதும், ஆமேன், ஆவிலா தேசத்தை சுற்றி ஓடுகிறது. ஆமேன். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆவிலா தேசத்தை சுற்றி ஓடுச்சு. அப்போ உன் பிள்ளையை சுற்றி இன்னைக்கு ஒரு நதி ஓட போகுது, உங்க குடும்பத்தை சுற்றி ஒரு நதி ஓட போகுது, உங்க வீட்டை சுற்றி ஒரு நதி ஓட போகுது. ஆமேன். உங்க வியாபாரத்தை சுற்றி, அந்த வேலை ஸ்தலத்தை சுற்றி, அந்த பிசினஸ் சென்டரை சுற்றி, ஆமேன், ஒரு நதி என்ன செய்ய போகுது? இன்னைக்கு ஓட போகுது. அந்த நதி, நான் நினைச்சேன் அந்த நதி அந்த தேசத்துக்குள்ள அப்படின்னு இல்லாம அந்த தேசத்தை சுற்றி ஓடிச்சான். ஆமேன். அந்த தேசம் முழுவதையும் சுற்றி ஓடினது. ஹல்லேலூயா. இந்த நதி உங்களை சுற்றி இன்னைக்கு ஓட போகுது. ஆமேன். இந்த நதி பாய்கிற இடமெல்லாம் செழிப்பு, இந்த நதி பாய்கிற இடமெல்லாம் மச்சங்கள், இந்த நதி பாய்கிற இடமெல்லாம் ரெண்டு புறமும் விருட்சங்கள் எழும்பி ஓங்கி வளர்ந்திருந்தது. ஆமேன். இப்போ பாழான நிலம்னு ஆவிலாவை சொல்ல முடியாது, வளமில்லாத நிலம்னு ஆவிலாவை சொல்ல முடியாது, நிராகரிக்கப்பட்ட வாழ்வுன்னு சொல்ல முடியாது, சபிக்கப்பட்ட வாழ்வுன்னு சொல்ல முடியாது, தள்ளப்பட்ட ஜீவிதம்னு சொல்ல முடியாது, ஆமேன், வலி நிறைந்த ஜீவிதம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஒரு நதி இதை சுற்றி ஓடுது. இதை நதி சுற்றி ஓடுறதுனால இப்போ உள்ள என்ன விளையுது? பொண்ணு விளையுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது, ஒரு நன்மை வரப்போகுது. ஆமேன். அது நல்லதா இருக்கும், நல்லதா இருக்கும். சொல்லுங்க, நல்லதா இருக்கு. அது ஒரு வேலையா இருக்கலாம், அது ஒரு கர்ப்பத்தின் கனியா இருக்கலாம், அது தேசத்தில் ஒரு திறந்த வாசலா இருக்கலாம். ஏதோ ஒரு நல்லது உங்க வாழ்க்கையில் வரப்போகுது. நீங்க பக்கத்தில் தீர்க்க தரிசனமா பேசுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஆமேன். சொல்லுங்க, சொல்லுங்க. 6 மாசத்துக்குள்ளால, இந்த வருஷத்தினுடைய 6 மாதங்களுக்குள்ளால ஒரு நன்மை உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வரப்போகிறது. பாழானது அல்ல, சபிக்கப்பட்டது அல்ல, நிராகரிக்கப்பட்டது அல்ல, ரிஜெக்டட் அல்ல, வலி நிறைந்ததல்ல, நறுமணமிக்க ஒன்று உனக்குள்ளிருந்து புறப்பட்டு வரப்போகிறது. ஒரு நதி உன்னை சுற்றி ஓட போகிறது. ஆமென். ஹல்லேலூயா.